சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டெட் எக்ஸாம் 2025க்கான சயின்ஸ் மெட்டீரியல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் நம்பர் 2, அதாவது ஃபிசிக்ஸில் விசை, இயக்கம் மற்றும் அழுத்தம். இது 7வது 8வது ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய லெசனாக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் பேசிக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஒரு 185 கொஷின் இருக்குது. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஷின் இருந்துச்சு. அந்த 120 கொஷின்லேருந்தும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறையா பாயிண்ட்ஸ் நான் அதில் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து யூனிட் நம்பர் 2, இயக்கத்தின் வகைகள். சரிங்களா? இயக்கம் அப்படின்றது என்னென்னா, ஒரு பொருள் அதோட நிலையை மாறுறது வந்து நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நிலை மாறாமல் இருக்கிறத வந்து நம்ம ஓய்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு படகு இருக்குது, அந்த படகுல ஒருத்தர் போய்ட்டுருக்காரு அப்படின்னா அவர் படகை பொறுத்த வரைக்கும் இன்னையே ஓய்வு நிலையில் இருக்கார். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவர் வந்து இயக்க நிலையில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது இயக்கத்தோட வகைகளை பார்த்திங்கன்னா, பாதையின் அடிப்படையில் 6 வகையாக பிரிக்கலாம். 1 நேர்கோட்டு இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், வளைவு பாதை இயக்கம், அலைவு இயக்கம், சுழற்சி இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு துப்பாக்கியெல்லாம் சுடுறாங்கன்னா அந்த குண்டு போகிற இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வட்டப்பாதை இயக்கம்னா கடிகாரத்தில் முள்ளு சுற்றுது இல்லையா, ஸோ அந்த இயக்கம் வந்து வட்டப்பாதை இயக்கம். அடுத்தது வளைவு பாதை இயக்கம்னா, நான் ஒரு கல்லை தூக்கி போடுற வானத்தில் போன கல் இப்படியே நேராக போய் இப்படி வரும். சரிங்களா? இது வந்து வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலைவு இயக்கம்னா ஊஞ்சல் இருக்கு இல்லையா, அதோட இயக்கம் வந்து அலைவு இயக்கம். இந்த மாதிரி போய்ட்டு வருது. அடுத்தது சுழற்சி இயக்கம் அப்படின்னா ஒரு பம்பரம் சுற்றுது இல்லையா, அந்த இயக்கம் வந்து சுழற்சி இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம்னா ஒரு கொசு பறக்கிறது, ஒரு தேனி பறக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரையறுத்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இயக்கம் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது கால இடைவெளியோட அடிப்படையில் 2 பேர்ட்டாக பிரிக்கிறவங்க. ஒன்று கால ஒழுங்கு இயக்கம், ஒன்று கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு. ஸோ பூமி மற்றும் சுற்றும் நிலவோட இயக்கத்தை வந்து நம்ம அதில் சொல்கிறோம் கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்றில் அசையும் கொடியின் இயக்கம். சரிங்களா? இதெல்லாம் வந்து டைம் கிடையாது, எப்படி வேணால் நடக்கும். அடுத்து பாருங்கள், சீர்மைத்தன்மை அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறோம். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு. சீரான இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடிகார முள்ளோட இயக்கம் வந்து சீரான இயக்கம். சீரற்ற தன்மையோட இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிற ட்ரெயின். சரிங்களா? அது வரும்போது வேகமாக இருந்தது, ஆனால் அந்த இடத்துல ஸ்லோ வந்துச்சு, கிட்டக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக கூட போகலாம். இது வந்து சீரற்ற இயக்கம். அடுத்தது கவுண்ட்டுகள், எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தனித்து இயக்கம், கூட்டு இயக்கம்னு 2 பார்ட்டாக சொல்லலாம். தனித்து இயக்கம் அப்படின்னா சாலையில் நடந்து செல்லும் மனிதன் இயக்கம். ஒரு ஆள் என்ன பண்ணுவார், எதையும் டிபெண்ட் பண்ணால் ஒரு படி தனியாக போய்ட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது கூட்டு இயக்கம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து சேர்ந்து ஒரு பஸ்ஸில் போகிற எல்லாரும் இயங்குறது மாதிரி. சரிங்களா? அடுத்தது சில இன்றியமையான சொற்கள் வந்து நம்ம பார்த்துருவோம். தொலைவு அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஏன்ற இடத்துலேருந்து பீன்ற இடத்துக்கு கடந்து வந்த மொத்த பாதையோட நிலத்தை வந்து நம்ம தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இடப்பெயர்ச்சி, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நேர்கோட்டு பாதையின் நீளம் தான் வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வேகம். வேகம்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா தொலைவையும் காலத்தையும் வகுக்கும் போது நமக்கு வேகம் கிடைக்குது. அதில் திசை வேகம் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா, அதையும் காலத்தையும் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது திசை வேகம். இங்கிலீஷில் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சீரான வேகம். சரிங்களா? ஸோ ஒரே அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் சரியான அளவில் இருக்கிறது தான் சீரான வேகம். அடுத்தது சீரற்ற வேகம்னா ஆரம்பிக்கும் போது வேகமாகவும் பிறகு குறைவாகவும் மறுபடியும் வேகமாகும் மிகவும் குறைவாகும், இப்படி மாறி போய்ட்டு இருந்தால் சீரற்ற வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இதே மாதிரியே சீரான வேகம் மாதிரியே சீரான திசை வேகம், சீரற்ற வேகம் மாதிரியே சீரற்ற திசை வேகம். சரிங்களா? அடுத்தது சராசரி திசை வேகம் அப்படின்னா மொத்த இடப்பெயர்ச்சியை காலத்தால் வகுக்கும்போது ஆவரேஜாக என்ன ஸ்பீடு போய்ட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா, அதை தான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய சில ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சராசரி வேகம் S=d/t, அதாவது டிஸ்டன்ஸ் பை டைமு. இது எந்த அலகில் குறிப்பாங்கன்னா மீட்டர்/வினாடி வினாடி அப்படின்றதில். அடுத்தது தொலைவுனா டி எதில் குறிக்கிறாங்கன்னா ஸ்பீடு பை டைமு, அது வந்து மீட்டரில் குறிக்கிறாங்க. அடுத்தது திசைவேகம் அப்படின்றது என்னென்னா திசைவேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி டிவைடட் பை டைம் அப்படின்றது தான் திசைவேகம். சரிங்களா? இதையும் மீட்டர் வினாடி அதில் தான் வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிக்கல் மைல். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கடல் போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தரையிலலாம் கிலோமீட்டர் மைல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கடல் அப்புறம் வான்பரப்புலலாம் சொல்லும்போது நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்றது கிட்டத்தட்ட 1.852 கிலோமீட்டருக்கு சமமானது. ஒரு நாட் என்பது 1 மணி நேரத்தில் 1 நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்க தேவைப்படும் வேகம். அது வந்து ஒரு நாட், KNOT நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. உசேன் போல்ட் அப்படின்றவங்க 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளில் வந்து கடந்திருக்காரு. சிறுத்தையோட சராசரி வேகம் பார்த்திங்கன்னா வினாடிக்கு 25லேருந்து 30 மீட்டர் ஆகும். சிறுத்தையோட முடுக்கம், அதாவது ஆக்சலேஷன் பார்த்திங்கன்னா 2 செகண்டுக்கு 20 மீட்டர் போகக்கூடிய அளவுக்கு வேகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
உங்களுக்கு தொலைவு வரைபடம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓய்வு நிலையில் இருந்தால் அப்படியே இருக்கும். சீரான வேகம்னு அதிகரிச்சுட்டே போகும். அதிகரிக்கும் வேகம்னா ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருந்து அதிகரிக்கிறது, குறையும் வேகம்னா ஆரம்பத்தில் கம்மியாக இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் குறைய ஆரம்பிக்கிறது வந்து குறைவான வேகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அடுத்து வந்து நம்ம இந்த பாட்டுக்கு போயிடுவோம், விசை. ஸோ விசை அப்படின்றது வந்து ஒரு பொருளோட திசை இல்லை வேகம் அதை மாற்றத்துக்கு செயல்படக்கூடிய எக்ஸஸான ஒரு முயற்சியோட பேர் தான் வந்து திசைன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து தள்ளுதல் அப்படின்னா இழுத்தல், அதை வந்து புறக்காரணிகளால் சொல்லுவாங்க. இதுக்கு எண் மதிப்பு திசை ரெண்டுமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு வெக்டர் அளவு. இது வந்து விசை வந்து ஒரு வெக்டர் அளவு. விசையின் அலகு வந்து நியூட்டன். அடுத்தது இந்த விசையை வந்து தொடு விசை தொட விசைன்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு மேசையை தள்ளும்போது ஒரு கதவை திறக்கும்போது நம்ம தொட்டு செய்கிறதுனால தொடு விசை. காந்த விசை புவியீர்ப்பு விசையெல்லாம் நம்ம தொடாத விசையாகும். சரிங்களா? இதில் வந்து விசையோட எண் மதிப்பையும் செயல்படும் பரப்பையும் சார்ந்து அந்த விசையோட விளைவு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது அழுத்தம். விசை ஏற்படுத்தும் விளைவை அளப்பதற்கு அழுத்தம் என்ற கலைச்சொல் பயன்படுகிறது. ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அழுத்தம் ஆகும். விசையில் செலுத்தப்படும் அழுத்தமானது விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது. அழுத்தத்தை எதை வச்சு மெஷர் பண்ணுறோம்னா விசை டிவைடட் பை பரப்பு அப்படின்றது தான். அடுத்து பாருங்கள், சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம் அழுத்தத்தை குறைப்பதற்கான வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒரு பெரிய லாரியில் நிறைய சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்காங்களா, என்ன காரணம் அப்படின்னா அழுத்தத்தோட எடையை வந்து சமமாக பிரித்து கொடுக்கறதுக்காக தான். அடுத்தது, மனிதனை விட அகன்ற பாதங்களுடைய ஒட்டகங்கள் பாலைவனத்தில் எளிதாக நடக்கிறது. அழுத்தத்தோட அலகு வந்து பாஸ்கல். 1 பாஸ்கல் = 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது, வளிமண்டலம் ஓரளவு பரப்பினுடைய செயல்படுத்தும் விசை அல்லது எடையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், டாரிசெல்லி அப்படின்றவர் தான் வந்து பாரமானி கண்டுபிடிச்சிருக்காரு. அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. இந்த பாரமானியில் பாதரசம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதிகமாக நம்ம புவிப்பரப்புலேருந்து உயரமாக செல்ல அழுத்தம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம் பார்த்திங்கன்னா 760 மில்லிமீட்டர் பாதரச தம்பம். சரிங்களா? இந்த பாதரச தம்பம்ன்றது அலகு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது, ஒரு ஏடிஎம் அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு வளிமண்டல அழுத்தம். அது எப்படி இருக்குன்னா 760 மில்லிமீட்டர் உயரம் உள்ள பாதரசால் அழுத்தப்படும் அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.01 × 10⁵ பாஸ்கல். பாய்மங்களில் மிதக்கும் பொருள் மீது பாய்மங்கள் செலுத்தும் மேல்நோக்கி விசை வந்து மிதப்பு விசை. மிதக்கிறதுக்கு தேவையான விசை மிதப்பு விசை. அடுத்தது, திரவங்கள் மற்றும் வாயுக்கள் அழுத்தத்தை அளவிட மானோமீட்டர் அப்படின்ற கருவி வந்து பயன்படுகிறது. பாரமானியும் அழுத்தமானியும் ஒரே தத்துவத்தில் செயல்படுகின்றன, ஆனால் அமைப்பில் மட்டும் வேறுபட்டவை. ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும், உயரம் அதிகரிக்க அழுத்தம் வந்து குறையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாஸ்கல் விதி. மூடிய அல்லது ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த புள்ளிக்கும் அளிக்கப்படும் அழுத்தமானது அந்த திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்றது தான். ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த நீரியல் உயர்த்திகள்லாம் செயல்படுகிறது. ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இப்படி தான் செயல்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பரப்பு இழுவிசை. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நிலையத்திற்கு செங்குத்தாக செலுத்தப்படும் விசை வந்து பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது, திரவங்கள் மீச்சிறு புறப்பரப்பை பெற இழுவிசை காரணமாகிறது. இதனால் தான் நீர்த்துளி கோள வடிவம் பெறுகிறது. நீர்த்துளி கோள வடிவம் பெற காரணம் வந்து பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசையின் மற்ற பயன்பாடு என்னென்னா வேர்லேருந்து உச்சி வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு பயன்படுது. அப்புறமேட்டு சிலந்திகள் தண்ணியில் எளிதாக நடக்கிறதுக்கு பயன்படுகிறது. கடல் எண்ணெய் அல்லது உப்புத்தூளை பயன்படுத்தி கடலில் எண்ணெய் அல்லது சோப்பு தூளை பயன்படுத்தி பரப்பு விசை குறைத்து கப்பலை பாதுகாக்கவும் பயன்படுகிறது. அடுத்தது பாகியல் விசை. இதை வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து ஒட்டுதோ அதுதான் வந்து இதோட பாகுநிலை. இதை வந்து பாகுநிலை இதோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது என்ன சொல்கிறாங்கன்னா NSM² அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது CGS முறையில் இதோட அலகு வந்து பாய்ஸ். கட்டுங்களா? அடுத்தது உராய்வு விசை. உராய்வு விசைனா நம்ம ஒரு 2 பொருட்கள் உராயும் போது ஏற்படக்கூடிய விசை. தினமும் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம காலோ இல்லை நம்மளோட செப்பலோ வந்து தரையில் உராயிறதுனால தான் இதோட அலகும் வந்து நியூட்டன் தான். இதை நிலை உராய்வு, இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த உராய்வால் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அடுத்தது சமநிலை. ஸோ ஒரு பொருளோட வந்து ஈர்ப்பு மையம் எங்கே இருக்கோ அந்த மையம் வந்து
நடுவில் அமைஞ்சிருந்தால் தான் அந்த பொருள் வந்து ஸ்டேபிளாக அதே இடத்துல நிற்கும். ஸோ அதை தான் வந்து சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு பொருளுக்கும் சமநிலை எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது நம்ம நிற்கிதா இல்லை சரியுதா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் சில பொதுவான தகவல் பாருங்கள். ஆமையின் வேகம் பார்த்திங்கன்னா 0.1 மீட்டர் வினாடி. மனிதர்களின் பொதுவான வேகம் 1.4 மீட்டர் வினாடி. மழைத்துளையின் பொதுவான வேகம் 9 முதல் 10 மீட்டர் வினாடி. ஓடும் பூனையின் பொதுவான வேகம் 14 மீட்டர் வினாடி. சைக்கிளின் பொதுவான வேகம் 20 to 25 மீட்டர் வினாடி. ஓடும் சிறுத்தையின் வேகம் 31 மீட்டர் வினாடி. வேகப்பந்து வீச்சாளர்கள் வீசும் பந்தின் வினாடி பார்த்திங்கன்னா 80 முதல் 90 வினாடி மைல் பர் மணி நேரத்திற்கு. அது மட்டும் பயணிகள் விமானத்தின் பொதுவான வேகம் பார்த்திங்கன்னா 180 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டின் பொதுவான வேகம் பார்த்திங்கன்னா 5200 மீட்டர் பர் வினாடி. அதாவது ஒரு வினாடியில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வந்து ராக்கெட்டே ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கணக்கு அப்படியே வைக்கிறேன், தேவை இருக்கவங்க இந்த கணக்கை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி கேள்வி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இதை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி. அடுத்தது பயிற்சி வினாக்களுக்கு போய்டுவோம். கிட்டத்தட்ட 185 பயிற்சி வினாக்கள் இருக்குது. ஒரு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால் 185யும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த அனைத்து கேள்விக்கும் விடை பார்த்திங்கன்னா பின்னாடி புக் பேக்கில் இருக்குது. அதை நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினையும் பாஸ் பண்ணி கிளியராக படித்து ஆன்சர் எழுதி பாருங்கள். நான் ஒரு பேஜ்லேயும் ஒரு 10லேருந்து 12 செகண்ட் வரைக்கும் பாஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாஸ் பண்ணி டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஒரு நாட் என்பது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவினை கடக்க தேவைப்படும் வேகம். சரிங்களா? ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஷோ பண்ணுறேன். சில பேர் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதில் 10 செகண்ட் வெயிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்து
பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு. பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படாத கருவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அதுக்கு வந்து நீரியல் கடிகாரம் தான் விடை. பொருள் மிதக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? மிதப்பு விசை அதிகமாகவும் பொருளின் எடை குறைவாகவும் இருக்கணும். ஸோ அதனால் ஆப்ஷன் 1 தான் சரி இதுக்கு. ஸோ இதான் 185 கேள்விகளுக்கான 183 கேள்விகளுக்கான விடை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.